ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஷியாவோட கண்டினியூஷன் தான். ஏஷியாவில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது, இங்கே இருக்க மக்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மினரல் ரிசோர்ஸ் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏஷியாவில் நிறையா விதமான மினரல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அயன், கோல், மேங்கனீஸ், பாக்ஸைட், ஜிங்க், டங்ஸ்டன், பெட்ரோலியம், டின் இதெல்லாமே அதிக அமௌண்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அண்ட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த ரெண்டுமே வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமானா உலகத்தோட 1/3 ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏஷியா தான். இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே வச்சு ஈரான் கிட்ட தான் அதிகமான மினரல் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் ஓர் பார்க்கும்போது வேர்ல்ட்லேயே ஏஷியாவில் தான், ஏஷியன் காண்டினென்ட்டில் தான் அதிக அளவான அயன் ஓர் டெபாசிட்ஸ் இருக்குது. அதில் எந்த கண்ட்ரீஸ்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக சைனா அண்ட் இந்தியா தான் அதிகமாக இருக்குது. அதை தவிர மற்ற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தோன்னா டர்க்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் இந்த கண்ட்ரீஸ்லேயும் அயன் ஓர் டெபாசிட்ஸ் இருக்குது. ஓகே, அயனுக்கும் அயன் ஓருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அயன்கிறது டைரெக்டாக இரும்பு, அயன் ஓர் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து அந்த இரும்பை எடுப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு நம்ம நிறையா டைப்ஸில் இருக்குது இல்லையா, செயின், ரிங், பிரேஸ்லெட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் கோல்டை கட்டியாக தானே உள்ளேருந்தே எடுப்பாங்க. ஸோ அது என்ன ஃபார்மில் இருக்கோ அதுதான் ஓர். அதை நம்ம மாற்றணுன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் அப்படி மாற்றும்போது அதோட எப்படி இப்போ ரிங்னா ரிங், இப்போது அயன் பொறுத்த வரைக்கும் நிறையா பண்ணுறோம் இல்லையா, அதோட ஷேப்புக்கு நம்ம நேம் வச்சுக்கோம். பட் டீஃபால்ட்டாக என்ன இருக்கோ, ராவாக என்ன கிடைக்குதோ அதுதான் ஓர்னு சொல்லுவாங்க. கோல்ங்கிறது என்ன, அது ஒரு ஃபாசில் ஃபியூல். ஃபியூல்னால் தெரியும் தானே, எரிபொருள். ஃபாசில்ஸ்னால் ஃபாசில்ஸ் எப்படி சொல்லலாம், படிவம் அப்படி சொல்லுவாங்கள்ல. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே பதிவுண்டது தான் ஃபாசில்ஸ். இதில் ஏஷியாவில் தான் அதிக அமௌண்ட்டில் கோல் இருக்குது. அண்ட் யார் எந்த கண்ட்ரீஸ் அதிக அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சைனாவும் இந்தியாவும். பெட்ரோலியம் ஒரு மினரல் ஆயில். லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிசர்வ் எங்கே இருக்குது, அதாவது அதிகமான பெட்ரோல் ரிசர்வ் எங்கே இருக்குங்கும்போது சவுத் வெஸ்ட் ஏஷியாவில். அதில் முக்கியமாக பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கட்டார், யுஏஇ இதெல்லாம் தான் அதிகமாக பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ். இதை தவிர மற்ற கண்ட்ரீஸ்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட் இவங்க அளவுக்கு இல்லை. அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தோன்னா சவுத் சைனா, மலேசியா, ப்ரூனாய், இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா இதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ். நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம்ல ஒபேக் ப்ளஸ், அதுதான். அடுத்து பாக்ஸிட், அந்த மினரல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்தியாலையும் இந்தோனேஷியாலையும் பாக்ஸிட்ங்கிற மினரல்ஸ் இருக்குது. இதில் உலகத்துலேயே அதிகமாக மைக்கா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். டின் அந்த இது மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியாலலாம் கிடைக்குது. இப்போ மினரல்ஸ் பார்த்துட்டோமா. அடுத்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஏஷியா தான் ரொம்ப லார்ஜஸ்ட் காண்டினென்ட்னு பார்த்தோம் இல்லையா. 30% ஆஃப் லேண்ட் ஏரியா. இந்த ஏஷியன் லேண்டில் 18% தான் கல்டிவபிள். அதாவது எல்லா இடத்துலையும் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. மொத்த லேண்ட்லேயும் 18% தான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிலம் அப்படி வச்சுக்கலாம். விவசாயங்கிறது இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா இங்கெல்லாம் அலுவியல் சாயில் ஆற்றங்கரை ஓரத்தில் நல்ல அலுவியல் சாயில் இருக்குது, அதாவது நல்ல வளமான மண் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் மோஸ்ட்லி ஆத்தோரமாக தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். ஒரு சில ஏரியா அக்ரிகல்ச்சர் சூட் ஆகாது. இப்போ எங்கே விதைச்சாலும் அது மரமாக செடியாக முளைக்காது இல்லையா. ஒரு சில மண், ஒரு சில வளம் வேணும்ல, அதுதான். அதில் ஏஷியாலேயே வச்சு இந்தியாவில் தான் அதிகப்படியான விவசாய நிலம் இருக்குது. இங்கே ஆல்ரெடி சொன்னாங்களா, ஏஷியாவில் 18% தான் விவசாய நிலம் இருக்குன்னு. ஸோ ஏஷியாவில் இருக்க மொத்த கண்ட்ரீஸ்லையும் இந்தியா கிட்ட தான் அதிகப்படியான விவசாய நிலம் இருக்குது. இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்தடி நீர் எங்கே அதிகமாக இருக்கோ, கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அங்கே தான் அவங்களோட க்ராப்ஸ் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஈராக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மான்சூன் சீசன் இருக்கு இல்லையா, எப்போ இந்த டைமில் மழை வரும், இந்த மந்தில் மழை வரும்னு தெரியும் இல்லையா. ஸோ மழையை பேஸ் பண்ணியும் யூப்ரேட்ஸ், டிக்ரிஸ் ரிவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த நதியிலேருந்து வர்ற தண்ணியை பேஸ் பண்ணி தான் இவங்க விவசாயம் பண்ணுவாங்க ஈராக்கில். இங்கே ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் வீட், அரிசியும் கோதுமையும் தான் ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்கிறோம். ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது நிலையான உணவு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம சவுத் இண்டியன்ஸில் அரிசி அதிகமாக எடுத்துப்போம்ல, இட்லி, தோசை, சாப்பாடு. ஸோ ரைஸ் பேஸ் பண்ணியே இருக்கும். பட் அதுவே நார்த் இந்தியன்ஸ் பார்த்தா சப்பாத்தி, பராட்டா, வீட் பேஸ் பண்ணி, கோதுமை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல. எந்த இதை அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அதுதான் ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதுவே கோஸ்டல் ஏரியாவில் இருக்கவங்கலாம் ஃபிஷ் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஃபிஷ் ஸ்டேபிள் ஃபுட்.
ஸோ ஏஷியாலேயே வந்து ரைஸும் வீட்டும் தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட். இதில் வேர்ல்ட்லேயே வந்து சைனாவும் இந்தியாவும் தான் வந்து அதிகமாக ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 கண்ட்ரிஸை தவிர மியான்மர், ஜப்பான், பங்களாதேஷ், தாய்லாண்ட்லேயும் வந்து ஓரளவுக்கு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏசியாவோட மான்சூன் சீசன் வந்து ரைஸ் கல்டிவேஷனுக்கு ஃபேவராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மழையும் அதிகமாக பெய்யுது, வளமும் நல்லா இருக்குது, பிளெயின்ஸ் அதிகமாக இருக்குது, சமவெளியாக இருக்குது, அண்ட் லேபர் அதாவது ஜனத்தொகை அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கான ஆட்கள் அதிகமாக இருக்கனால இங்கே அதிகமாக ரைஸ் கல்டிவேஷன் நடக்குது. தாய்லாண்டை வந்து ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த ரைஸ் சப்ளை பண்ணுறது யாராக இருக்குன்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம இதில் எப்படி தஞ்சாவூர் சொல்லுவாங்க, கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், மகாராஷ்டிரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து. வீட் வந்து டெம்பரேட் ரீஜியன்ஸில் தான் வந்து க்ரோ ஆகும். ட்ராபிக்கல் டெம்பரேட் விசிட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டெம்பரேட் ரீஜியன்ஸில் தான் வந்து வீட் க்ரோ ஆகும். ரஷ்யா, இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த 4 தான் வந்து அதிகமாக வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜ்ரா, ஜோவர், ராகி, சோகம் இதெல்லாமே வந்து ஏஷியாவோட ட்ரையர் பார்ட்ஸில், அதாவது மழை கொஞ்சம் கம்மியாக இருக்க, தண்ணி வந்து கம்மியாக இருக்க இடங்களில் வந்து மில்லட்ஸ் எல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க. எங்கே அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்தியாவில், பாகிஸ்தானில் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் இந்த மில்லட்ஸ் எல்லாம் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இதை தவிர பல்சஸ், ஸ்பைசஸ், ஆயில் சீட்ஸ் எல்லாமே வந்து ஏஷியாவோட வேரியஸ் பார்ட்ஸில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து ஜூட் அண்ட் காட்டன். ஓகே, ஃபைபர்ஸில் 2 இருக்குது, நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்லேருந்தோ அனிமல்ஸ்லேருந்தோ எடுக்கிறது நேச்சுரல் ஃபைபர். சிந்தசைஸ்டு ஃபைபர் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. அதில் ஜூட், காட்டன், சில்க் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர். அப்போ சிந்தசைஸ்டு எதுன்னு கேட்டோன்னா ரேயான், அக்ரைலிக் இதெல்லாம் வந்து சிந்தசைஸ்டு ஃபைபர்ஸ். ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸில் ஜூட்டும் காட்டனும் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தோன்னா ஏஷியாவில் தான். எந்த அளவுக்கு அதிகமாக அப்படின்னா வேர்ல்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற மொத்த காட்டனில் 1/3 வந்து ஏஷியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எந்த கண்ட்ரிஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா, கசகஸ்தான். இதை தவிர இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் இது வந்து ஜூட்டும் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது காட்டனும் இந்தியா, சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜூட் வந்து இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏஷியா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட் வந்து சுகர் கேன் கல்டிவேஷனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சுகர் கேன்னா என்ன, கரும்பு. ஸோ இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இவங்க வந்து அதிகமான கரும்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிளான்டேஷன் க்ராப்ஸ் இருக்கு இல்லையா, காஃபி, டீ, ரப்பர், பாம் ட்ரீஸ், கொக்கோ இதெல்லாம் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ். பிளான்டேஷன் க்ராப்ஸ் எப்படி சொல்லலாம், கேஷ் க்ராப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். எந்த கண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கும்போது இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தான் வந்து அதிகமாக பிளான்டேஷன் க்ராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் மலேசியா, தாய்லாந்து இந்த 2ம் வந்து நேச்சுரல் ரப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் அங்கேருந்து தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட் ஏஷியாலேயே வந்து ஈரான் தான் வந்து உலகத்துலேயே அதிகமான டேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. லயன் டேட்ஸ் அதெல்லாம் தான். ஃபிஷிங்னா என்ன, மீன் பிடிக்கிறது. இதை வந்து ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு பொருளாதார செயல். எங்கள் கடல்லையும் பிடிப்பாங்க, இன்லேண்ட் வாட்டர் அதாவது நதி நீரில், நீர்நிலைகளில், குளங்குட்டை இங்கே எல்லா பக்கமே பிடிப்பாங்க. இதில் சைனாவும் ஜப்பானும் தான் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. அதாவது அதிகப்படியான ஃபிஷ்ஷை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவங்க தான் இருக்காங்க. கம்போடியாவில் ஒரு லேக் இருக்குது, டானல் சாப் லேக் அப்படிங்கிறது. இங்கே தான் வந்து அதிகப்படியான மீன் கிடைக்கும். எங்கே அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில். ஓஷன் வாட்டர், சீ வாட்டரில் மற்ற பக்கம் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் அதிகப்படியான மீன் கிடைக்கிறது இந்த கம்போடியாவில் இருக்க இந்த டானல் சாப் லேக்கில் தான். அண்ட் பே ஆஃப் பெங்கால் தான் வந்து இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, மியான்மர், பங்களாதேஷ் இந்த 4 கண்ட்ரியோட ஃபிஷிங் கிரவுண்ட். அதாவது இந்த 4 கண்ட்ரியும் பே ஆஃப் பெங்காலை தான் ஃபிஷிங்க்கு பேஸ் பண்ணி இருக்காங்க. அண்டு மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஷிங் வந்து டூரிசம்க்கு அடுத்து ஒரு முக்கியமான நேஷ்னல் எக்கனாமி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பியர்ல் ஃபிஷிங் அதாவது அரேபியன் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் அரேபியாவில் வந்து பியர்ல் ஃபிஷிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் மஞ்சூரியன், ஷாங்காய், வூஹான், பெக்கிங், ஷென்யாங், வாங்டான், ஹாங்காங் ரீஜியன்ஸ் இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் என்ன அப்படின்னா மெயினாக வந்து அங்கே தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஜோன்லாம் இருக்கும் இல்லையா, SEZ அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், இல்லை கெமிக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும்,
நல்லா டெவலப் ஆகிருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ரீஜியனாக இருக்கும். இண்டஸ்ட்ரி இருக்கங்காட்டி டெவலப் பண்ணியிருப்பாங்க, இல்லை டெவலப் ஆனதுனால இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் டோக்கியோ, யோகோஹாமா, ஒசாகா, கியோட்டோ ரீஜன்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை, அகமதாபாத், கோயம்புத்தூர், பெங்களூர், சோட்டா நாகப்பூர் எல்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜன். ஏன் இங்கே திருப்பூரை காணும்? இட்ஸ் ஓகே. டிரான்ஸ்போர்ட் பார்த்தோன்னா, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது ஒரு இடத்துல என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை தேவையானவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ல. கொடுத்தா தான் அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும், இவங்க லாபம் சம்பாதிக்க முடியும். ப்ரொடியூஸ் பண்ணி ஒரே இடத்துல வச்சிட்டோன்னா அது வேஸ்ட்டு தானே. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பேக் போனாக இருக்குது. நிறையா ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரோட்வே தான் வந்து ஒரு முக்கியமான காமன் மோடாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டில். மற்றதும் இருக்குது, பட் ரோட்வே வந்து இன்னுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த ரோட்வேஸை பார்க்கும்போது ஏஷியன் ஹைவேஸ் வந்து எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஈஸ்டில் டோக்கியோலேருந்து, அதாவது ஜப்பான்லேருந்து, வெஸ்ட்டில் டர்க்கி வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நார்த்தில் ரஷ்யாவிலேருந்து, சவுத்தில் இந்தோனேஷியா வரைக்கும் ஏஷியன் ஹைவே கனெக்ட் பண்ணுது. இந்த ரோடோட லென்த் வந்து 1,41,000 கிலோமீட்டர். 32 கண்ட்ரீஸ் வழியாக இந்த ஹைவே வந்து பாஸ் ஆகுது. ஹைவேஸ்க்கெல்லாம் வந்து நம்பர் இருக்கும் இல்லையா. டோக்கியோவையும் டர்க்கியையும் கனெக்ட் பண்ணுற ஹைவே தான் வந்து ஏஷியன் ஹைவே 1. அதுதான் வந்து ஏஷியன் ஹைவேஸ்லேயே வந்து ரொம்ப நீளமானது, 20,557 கிலோமீட்டர். அண்டு நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 43rd ஏஷியன் ஹைவே ஆக்ராலேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்க மட்டாரா அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் இருக்குது. அது வந்து 3,024 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து ரயில்வேஸ் பார்க்கும்போது வேர்ல்ட்லேயே வச்சு டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேஸ் தான் வந்து லாங்கஸ்ட்டு ட்ரெயின் ரூட் இருக்குங்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 9,258 கிலோமீட்டர்ஸ். டிரான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஒரு காண்டினென்ட்டு இன்னொரு காண்டினென்ட். இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு காண்டினென்ட்டு இன்னொரு காண்டினென்ட் அந்த அளவுக்கு கனெக்ட் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து அந்த டிரான்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ் காண்டினென்டல் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அப்போ 2 காண்டினென்ட்டுங்கும் போது எதை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது லெனின்கிராடையும் விளாடிவாஸ்டாக்கையும். இதில் லெனின்கிராட் எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப்பில் இருக்குது. யூரோப் இருக்குல்லையே, அது தனி காண்டினென்ட் தானே. ஸோ அதனால தான் டிரான்ஸ் காண்டினென்ட். விளாடிவாஸ்டாக்ங்கிறது ரஷ்யாவோடதுன்னா ரஷ்யாவோட இந்த ஃபார் ஈஸ்டில் இருக்கும், கிட்டத்தட்ட சி ஆஃப் ஜப்பான் பக்கத்தில் இருக்கும்னு வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ் ஏஷியன் ரயில்வே வந்து சிங்கப்பூரையும் இஸ்தான்புல்லையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இஸ்தான்புல் எங்கே இருக்குன்னா டர்க்கியில் இருக்குது. அதே மாதிரி ஷின்கான்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு புல்லட் ட்ரெயின். இது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இதுதான். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா, ஜப்பானில் இருக்க 2 சிட்டிஸ்க்கு தான் வந்து இந்த ட்ரெயின் போகுது. எங்கேன்னா மீன்ஸ் ஜப்பானில் இந்த ட்ரெயின் போகுது, ஒசாகாவுக்கும் டோக்கியோக்கும் தான் வந்து இதோட ட்ராவல். எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு இது அவ்வளோ ஃபேமஸ். அப்படி எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் 352 கிலோமீட்டர் போகும். அப்போ ஃபேமஸ் தானே, வேர்ல்டு ஃபேமஸ் புல்லட் ட்ரெயின். அண்டு ஏஷியாலேயே வச்சு நம்மளோட இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் வந்து 2nd லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க். வாட்டர்வேஸ், நீர் வழியாக பார்த்தோம் அப்படின்னா கேப் ஆஃப் குட் ஹோப் வந்து சவுத் ஏஷியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ் பசிபிக் ரூட் வந்து ஈஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்க போர்ட்டையும் வெஸ்ட் அமெரிக்காவில் இருக்க போர்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது. எப்படி சொல்கிறது, குளோப் ரவுண்டாக தானே இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஏஷியாவோட ஈஸ்ட் சைடும் அமெரிக்காவோட வெஸ்ட் சைடும் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். இதில் சுயஸ் கேனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுற்றி வர வேண்டியதை இந்த சுயஸ் கேனல் வந்து ஒரு ஷார்ட்கட். அதனால மோஸ்ட்டாக எல்லா ட்ரேடுமே வந்து இந்த சுயஸ் கேனலில் தான் நடக்கும். எதுக்கு அப்படின்னா யூரோப்பையும் சவுத் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுறது இந்த சுயஸ் கேனல் மூலியமாக தான். ஸோ யூரோப் டு சவுத் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரணும்னா இந்த ட்ரேட் ரூட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய் இதெல்லாமே வந்து ஏஷியாவோட முக்கியமான சீபோர்ட்ஸ். அடுத்து கல்ச்சுரல் மொசைக் ஆஃப் ஏஷியா. ஓகே, கல்ச்சுரல் மொசைக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி சொல்லலாம், மல்டி கல்ச்சுரலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா. பலவிதமான இனங்கள், பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்க இடம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வேர்ல்ட்லேயே வந்து ஏஷியாவில் தான் வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 10ல் 6 பேர் பார்த்தா ஏஷியாவில் தான் இருக்காங்க.
இந்த பாப்புலேஷன் வந்து ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. அதாவது லேண்ட் வைஸ் ஓகே ஏஷியா வந்து பெரிய கான்டினென்ட்டாக அப்போ இங்கே இவ்வளோ அந்த மாதிரி ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து வேரி ஆகிருக்கும். ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பிளெயினில் இருக்கவங்களையும் மவுண்டெயின்ஸில் இருக்கவங்களையும் கம்பேர் பண்ணும்போது பிளெயினில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஈஸியாக பண்ண முடியும், பலவிதமான தொழில் பண்ணலாம், அதனால் அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். பட் அதுவே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மவுண்டெயின்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சில தொழில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அதனால் அங்கே வந்து பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியாக இருக்கும். இதில் சைனா இந்தியா மட்டுமே வந்து இந்த ஏஷியாவோட மொத்த ஜனத்தொகையில் 3% வந்து இவங்களே கவர் பண்ணுறாங்க. இப்போ 5 பேர் இருக்காங்க ஏஷியன்ஸ் அப்படின்னா அதில் 3 பேர் வந்து கண்டிப்பாக இந்தியா அண்ட் சைனாவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த 2 கண்ட்ரியை தவிர பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஜப்பான், பாகிஸ்தான், ஃபிலிப்பைன்ஸ் இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து 100 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 143%. அதாவது ஒரு கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ ஏஷியா பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டரில் 143 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி தான். பட் இதுலேயே வந்து இந்தியா, ஜப்பான், பங்களாதேஷ், சிங்கப்பூர் இங்கே வந்து ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது 143 பேர் வந்து ஏஷியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டியாக இதை விட அதிகமான மக்கள் வந்து இந்த 4 கண்ட்ரீஸில் இருக்காங்க. அண்ட் ரிவர் பிளெயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நம்ம பார்த்தோம்லையே இப்போது நதியோரமாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அதிகம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். பட் அதுவே வந்து இன்டீரியர் பார்ட்ஸ் ரொம்ப உள்ளே போகும்போது அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ், ஹிந்துசம், இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம் இதெல்லாம் தான் வந்து ஏஷியாவோட ஒரு மேஜர் ரிலீஜியன்னு சொல்லலாம். அதிகமான மக்கள் வந்து இந்த ரிலீஜியனை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதை தவிர மற்ற எந்த ரிலீஜியன்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஜோராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், ஷின்டாயிசம், கன்ஃபியூஷியானிசம், டாயிசம் இதுவும் வந்து ஏஷியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலீஜியனும் பாதி பேர் வாயிலே நுழையில. அண்ட் லாங்குவேஜை பார்க்கும்போது மேண்ட்ரின், இங்கிலீஷ், இந்தோனேஷியன், ஜாப்பனீஸ், அரபிக், கொரியா, வியட்நாமிஸ், ஹிந்தி இதெல்லாம் தான் வந்து ஏஷியாவில் அதிகமான மக்களால் பேசப்படுற மொழி. தமிழ் இங்கே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இட்ஸ் ஓகே. அடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை, கட்டிடக்கலை பார்க்கும்போது என்ன இருந்தாலும் ஏஷியா வந்து 3 சிவிலைசேஷனுக்கு ஒரு பிறப்பிடம் இல்லையா, மெசபடோமியன், இண்டஸ் வேலி, சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ அதனால் அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் வந்து மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ஏஷியாவில் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிவிலைசேஷனில் இருந்தவங்க அப்போ இருந்தே ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதனால். அண்டு உலக அதிசயம் இருக்குது இல்லையா, அதில் 2 வந்து ஏஷியாவில் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவோட தாஜ்மஹால், இன்னொன்று சைனாவோட கிரேட் வால், சீன பெருஞ்சுவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யமன்கிறது ஒரு கண்ட்ரி. அங்கே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மட் ஸ்கை ஸ்கிராப்பர் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது ஸ்கை ஸ்கிராப்பருங்கிறது ஒன்றும் இல்லை, பில்டிங்ஸ் தான். மண்ணா இன்ன களிமண்ணா, ஸோ மண்ணிலேயே வந்து பல கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. பல கட்டிடங்களை விட ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. அதனால தான் அது இப்போவும் பேசப்படுது. இன்னுமே வந்து அது ஆக்சுவலி இருக்குது. கம்போடியாவில் இருக்க அங்கர்வாட் கோயிலாகட்டும், ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க புத்திஸ்ட் கோயிலாகட்டும், இல்லை வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க மசூதிகளாகட்டும், இந்தியாவில் இருக்க டெம்பிள்ஸும் ஃபோர்ட்ஸும் ஆகட்டும், இது வந்து ஏஷியன் ஆர்கிடெக்சரோட தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம். இதில் இந்த அங்கர்வாட் பார்த்தோம் இல்லையா, கம்போடியாவில் இருக்கிறது, இது வந்து ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2ஆம் சூரியவர்ம அரசரால் 1100 AD வந்து கம்போடியாவில் கட்டப்பட்டது. அங்கர்வாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே கம்போடியாவில் பேசுகிறாங்கல்ல அந்த லாங்குவேஜில் வந்து சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்னு அர்த்தம். உலகத்துலேயே இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஹிந்து டெம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். இதை கட்டினது ஒரு தமிழன். சமையல. அடுத்தது ஃபுட், மெயின் மேட்டர். உணவு பார்க்கும்போது ரைஸ், வீட், மைஸ், பார்லி இதெல்லாம் தான் வந்து ஏஷியாவோட ஸ்டேபிள் ஃபுட். அது போக டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாமே வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், பழங்கள், நட்ஸ் இதுவும் வந்து மக்கள் சாப்பிடுவாங்க. ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரெட்டும் நூடுல்ஸும் தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ரைஸ் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ அதனால் ப்ரெட் அண்ட் நூடுல்ஸ் தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. டீ, காஃபி, க்ரீன் டீ தான் வந்து சீஃப் பெவரேஜஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தான் வந்து பெவரேஜஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் குடிக்கிறோம்ல அதெல்லாம். வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் மீட், ஹெர்ப்ஸ், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் தான் வந்து அவங்களோட சாப்பாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். பார்த்தியா, ஆலிவ் ஆயில். டான்ஸ் அண்ட் மியூசிக். ஸோ யாங்கி, ட்ராகன் டான்ஸ், கபாக்கி இதெல்லாமே வந்து ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்பவே பாப்புலர். அண்ட் ட்ராம் தாய் அப்படிங்கிறது தாய்லாண்டில் பாப்புலர். பாங்க்ரா, கதக், பரதநாட்டியம் இதெல்லாமே வந்து இந்தியாவில்
ஒரு முக்கியமான டான்ஸ்னு சொல்லலாம். மீன்ஸ் நிறையா டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, கதகளி, போஜ்புரி, அந்த மாதிரி நிறைய போஜ்புரிங்கிறது லாங்குவேஜ், வளர்றனே, நிறைய டான்ஸஸ் இருக்குல்ல, மோகினி ஆட்டம், மயிலாட்டம், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் முக்கியமானது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சது மட்டும் இங்கே போட்டாங்க. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் சூஃபி மியூசிக், அரபிக் கிளாசிக்கல் மியூசிக் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ரொம்பவே காமன் அண்ட் பாப்புலர். அண்டு ஃபிலிப்பைன்ஸோட நேஷ்னல் டான்ஸ் என்னென்னா டினிக்லிங், நல்ல பேர். ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோன்னா தாய்வான், வியட்நாமில் எல்லாமே வந்து மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அதை வந்து மூன் ஃபெஸ்டிவல்னும் கொண்டாடுவாங்க. சைனாலேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சைனா, தாய்வான், வியட்நாம் இங்கெல்லாம் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்டு நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஹோலி, மகர் சங்கராந்தி, பொங்கல் இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சுக்கோத் இதெல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பேர் தான் வேறையாக இருக்குமோ தவிர அந்த அறுவடை செய்வாங்க இல்லையா, அப்போ கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹோலி, பொங்கல், மகர் சங்கராந்தி, சுக்கோத் இதெல்லாமே. இது போக ஸ்னோ ஸ்கல்ப்சர் ஃபெஸ்டிவல், அதாவது பனிலேயே வந்து செதுக்குவாங்கள்ல, அது சைனீஸ் நியூ இயர், தைப்பூசம், தீபாவளி, தாய்வான் லேண்டன் ஃபெஸ்டிவல், சாங்க்ரன், இதை வின்டர் லைட் ஃபெஸ்டிவல், இதுவும் வந்து ஏஷியாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட்னால் என்ன, மாறுபட்டது, ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்ல. ஸோ ஏஷியா வந்து ஒரு லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஏன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய காண்டினென்ட், இதோட லேண்ட் ஃபீச்சர்ஸே வந்து வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. மலை இருக்கும், பீடபூமி இருக்கும், சமவெளி இருக்கும், பே இருக்கும், ஐலாண்ட் இருக்கும், இப்படி வேறு வேறு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷனும் ஈக்குவேட்டர்லேருந்து போலார் வரைக்கும் நிறையா வேரி ஆகும். அது மட்டுமா, அப்போது இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த டோப்போகிராஃபிக்கு தகுந்த மாதிரி அங்கே வாழ்ந்துட்டு வர்ற மக்களோட பழக்க வழக்கங்களும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அதிகமான ரேஸ் இருக்கும். ரேஸ் அப்படிங்கிறது இனம்னு சொல்லுவாங்களே, இனங்கள் வந்து நிறையா இனங்கள் இருப்பாங்க. அவங்க பேசுகிற மொழி ஆகட்டும், அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் ஆகட்டும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற கல்ச்சர் ஆகட்டும், கஸ்டம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனாலும் வந்து we are all humans, that's it. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஏஷியா வந்து லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட். தேங்க்யூ.